குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன், இனிய மதிய வணக்கம்ப்பா மாணவர்களுக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ரிசல்ட்டு நாளை மறுநாள் உங்களுக்கு வரப்போகுது. அதாவது மே 10 காலை 9:30க்கு. மதியானம்லாம் வராதுப்பா, காலையில் தான் வரும். ஓகேங்களா? சரியாக 9:30க்கெலாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வெளியிட்டுருவார். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெசேஜ் வந்துடும்ப்பா, குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ்ஸாக உங்களுக்கு ரிசல்ட்டு மொபைல் நம்பருக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ நான் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னென்னா உங்களுக்கு சொல்ல போகிறது, உங்களுக்கு ரிசல்ட்டு ஃபோனில் வந்துடும். அதை பார்த்துருக்கீங்க, ஹாப்பி ஆயிருங்க. உதாரணத்துக்கு 500க்கு ஒரு 478, 480, 410 இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஹாப்பி ஆயிடுறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்கோ இல்லை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம மார்க்கு இன்னொரு வாட்டி செக் பண்ணியிருக்காமா, வேறு இல்லைனா செக் பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் அப்படி செக் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா, ஆன்லைன் அதாவது வெப்சைட்டில் போய் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு உங்கள் மார்க்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க்கை தெரிஞ்சிடும். ஸோ இதுவா இல்லைன்னு நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எப்படி பார்க்குறதுன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அந்த வெப்சைட்டை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? என்னென்னா www.tnresults.nic.in. இதை நீங்கள் டைப் பண்ணி சர்ச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே டைட்டில் என்னன்னு தெரியுமா இருக்கும், எஸ்எஸ்எல்சி டிஎன் ரிசல்ட்ஸ் 2024 இருக்கும். அதாவது எஸ்எஸ்எல்சியோட 2024க்கான ரிசல்ட்னு ஒரு டைட்டில் இருக்கும்ப்பா. அந்த டைட்டில் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கோன்னா ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ண சொல்லும். ரெண்டாவது டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ண சொல்லும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுனீங்களே அந்த ரெஜிஸ்டர் நம்பரை அதில் டைப் பண்ணுங்கள். ரெண்டாவது டேட் ஆஃப் பர்த் இருக்கும். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் டைப் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு டேட்டை டைப் பண்ணணும், ரெண்டாவது மந்த்து டைப் பண்ணணும், மூணாவது இயரை டைப் பண்ணணும். சிலர் அவசரத்தில் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து, ரெண்டாவது டேட்டு, மூணாவது இயர் போட்டுருங்க, தப்பாயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு டேட் போடணும், ரெண்டாவது மந்த்து, மூணாவது தான் இயர். இதை போட்ட பிறகு கீழே 2 ஆப்ஷன் இருக்கும். கெட் மார்க்ஸ், கிளியர்னு இருக்கும். நீங்கள் கிளியர் ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது, கெட்டு மார்க்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா லோட் ஆகி ஓப்பன் ஆகும் உங்கள் ரிசல்ட் வந்துடும்ப்பா. அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்படி தான் நெட்டில் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா நெட் சென்டருக்கு போவீங்க. நெட் சென்டருக்கு போகாதீங்கப்பா, தயவுசெய்து போகாதீங்க. எல்லார் வீட்லேயுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி வெப்சைட்டை டைப் பண்ணி நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணியே ரிசல்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே ரிசல்ட் தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயே வரும். சிலர் உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் வெப்சைட்டில் உங்களோட மார்க்ஸ் பார்த்துக்கலாம். இது தான்ப்பா ப்ரொசீஜரு. குழப்பிக்காதீங்க. சூப்பர் ரிசல்ட்டு தான் வரப்போகுது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரிசல்ட் அதிகமாக தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஹாப்பியாக இருங்க. பாசிங் பர்சன்டேஜ் அதிகம் தான். இந்த வாட்டி 499 வர சான்சஸ் இருக்குது. அப்படின்னா 498 கம்பல்சரி வந்துடும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இதுதான் 10th நிலவரம். ஹாப்பியாக இருங்க. யார் சொல்கிறதையும் நினச்சி கன்ஃபியூஸே ஆகாதீங்க. ஓகேவா? ரிசல்ட் நல்லா தான் வரப்போகுது. ஓகேங்களா? மறக்காமல் இப்போ நான் சொல்லி கொடுத்தன ஒரு ப்ரொசீஜரு, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்க்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை எந்த 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா. ஓகேங்களா?